ஹாய் வணக்கம் மக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா வெளிவாசல் தொளிச்சு கோலம் போட்டாச்சு. எப்போவும் நான் வந்து சாணி கிடச்சிச்சின்னா சாணி போட்டு விடுவேன். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை வந்து தொளித்து அதுக்கப்புறம் கோலம் போட்டுடுவேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவன் படிக்கு கீழே அதில் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் துளசிக்கு கீழே அது மாதிரி மஞ்சள் பொடி போட்டு விட்டு அங்கேயும் ஒரு கோலம் போட்டுவிட்டு துளசிக்கும் விளக்கெல்லாம் பொருத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா நிலைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் கீழே பொருத்தாமல் விளக்கு மேலே வந்து ஒரு டப்பா வச்சு அதை வந்து இது மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 விளக்கு இந்த பக்கமும் 2 விளக்கு பொருத்திட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 விளக்கு பொருத்துவேன். 3 விளக்கு அங்கே அன்னபூர்ணிக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு பொருத்துவேன். இங்கே வந்து இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து வெல்லம் தான் வச்சுருக்கேன் நான். வெல்லம் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூ வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ தான். என்ன பூனா முல்லைப்பூ பூத்ததை அதை நான் கட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி 2 வகையான செம்பருத்தி இருக்குது, ரெட் கலரும் சாண்டல் கலரும். அதெல்லாம் சாமிக்கெல்லாம் போட்டு வச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா சங்குப்பூவும் பூக்கும். ஒரு பூ 2 பூ பூக்கும். அதை வந்து விநாயகருக்கு வச்சு விட்ருவேன். வச்சு விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சு விட்டுட்டு இங்கே அன்னபூர்ணி பக்கத்துலேயும் பூவெல்லாம் வச்சு விட்டு அங்கே ஒரு குட்டி கோலம் போடுவேன். குட்டி கோலம் போட்டுவிட்டு அடுத்து சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ திருகிறதுக்கு போயாச்சு. தேங்காய் திருகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் திருக வேண்டியது இருக்குது. முட்டாய் போட ஆரம்பிச்சிட்டோம். முட்டாய் போட்டு நாங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுது. அப்புறம் இடையில சாப்பிட்றதுக்கு எல்லாம் அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நல்லதே